வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ஊர்கள் ரொம்ப வந்து ஃபேமஸா வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு. உதாரணத்துக்கு வந்து ஒரு ஊர்ல இருந்து வந்துட்டாரு, அவர் பேருக்கு முன்னாடி அந்த ஊர் பேர் போட்டிருக்காரு அப்படின்னா நல்ல விஷயம் செஞ்சா அந்த ஊரோட பேர் வந்து இன்னும் நல்ல பேரா வந்து மாறும். ஆனா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேருக்கு முன்னாடி ஊர் பேர் வந்து போட்டுருவாங்க. சில பேர் ஊர் பேரை வச்சே வந்து ஃபேமஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி 2 பேர் நிறைய அட்டகாசங்களை மீடியால உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை குறித்து தான் பாரியாள் கிட்ட வந்து கேள்விலாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். ஒருவேளை ஹைப் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா வந்து ஹைப் பண்ணிட்டு வீடியோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கள். வணக்கம் பாரி. வணக்கம். ஸோ ஹைப்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க வாரத்துக்கு 4 வீடியோ போடுறதுனால முடிச்சிடுறாங்க பசங்க. அதனால வந்து என்னங்க கையில இல்லையங்க அப்படிங்கிறாங்க. அதனால ஒரு ஃபேக் அக்கௌண்ட் ஒரு 10 ஓபன் பண்ணி சரி, இந்த மாதம்பட்டி குமாப்பட்டி எந்த பட்டியை பத்தி ஃபர்ஸ்ட் பேசலாம்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த படி போயிடும். மாதம்பட்டி விஷயம் தான் முன்னாடி இருந்தே பல ஆண்டுகளாக தொடர் வருஷங்களால இதுல இன்னும் நான் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இந்த ஊர்கள் மீது எங்களுக்கு தனிப்பட்ட வன்மம் இல்லை. இவங்க அந்த ஊர் பேரை கெடுக்கிற மாதிரி அந்த ஊர்ல இருந்து சில நபர்கள் கிளம்பி வந்திருப்பதால அந்த ஊரை நாங்கள் எந்த விதத்திலும் குறை சொல்லவில்லைங்கிறதையும் நான் பதிவு பண்றேன். அந்த ஊர்க்காரர்களுக்கு குறிப்பா நான் இதை வந்து அந்த ஊர்க்காரங்களுக்கு நான் டெடிகேட் பண்றேன் இந்த வீடியோவை. அவங்க அந்த ஊர்ல வந்து நீங்க இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா மாதம்பட்டிக்கு ஒரு குரூப் வச்சிருப்பீங்க, கூமாப்பட்டிக்கு இப்பெல்லாம் அப்படி இருக்குங்க. ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுட்டு டீ கடையில ஆள் இருக்கா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, குச்சி வராங்களா அப்படின்னா ரைட்டு. ஸோ வந்துட்டு இங்க என்ன அப்படின்னா, ஸோ இந்த 2 ஊர்க்காரங்களையும் நம்ம சொல்லலைங்கிறதையும் சேர்த்து சொல்லிட்டு போறோம். இப்ப மாதம்பட்டி அவரை பத்தி நம்ம விசாரிச்சு பார்த்ததுல என்னன்னா, அவர் ஒரு உணவு உற்பத்தியாளர் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். நல்ல ஒரு சமைக்கக்கூடிய ஒரு நபர். அவரு ஒரு கேட்டரிங் பிசினஸ் செஞ்சிருக்காரு. அந்த கேட்டரிங் பிசினஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறி உழைப்பின் அடிப்படையில தான் முன்னேறி இருக்காரு. அதுல வந்துட்டு கொஞ்சம் இந்த செலிபிரிட்டிகள்லாம் இந்த பை வேர்ட் பை மவுத் நம்ம சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அப்படியே கொஞ்சமா பப்ளிஷ் ஆகி அவரோட சமையல் நல்லா இருக்கு, கொஞ்சம் வினோதமா இருக்கு, கொஞ்சம் வினோதமானா இப்ப எப்படின்னாங்க, செலிபிரிட்டி வீட்ல எல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், கருணக்கிழங்க மட்டன் மாதிரி எப்படி செய்யறது புரியுது, வாழைக்காயில மீனை எப்படி மாத்துறது, அது மீன் வரவுலே வைக்க மாட்டாங்க, வாழைக்காய மீனா மாத்துறது எப்படி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வினோதமா கொஞ்சம் யோசிச்சு இல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஷ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரியான அந்த வினோதமான அந்த டிஷ் எல்லாம் செஞ்சு அந்த செலிபிரிட்டி வீட்டு கல்யாணங்கள், செலிபிரிட்டி வீட்டு வளைகாப்புன்னு சொல்லி அதன் மூலியமா இவருக்கும் ஒரு விளம்பரம், அப்படியே வந்து இவருக்கும் இந்த நடிக்கிற ஆசை, இந்த மீடியா ஆசை எல்லாம் இருக்கு போல. அப்படியே இந்த பிசினஸ் அப்படியே பாத்துக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டி இது வந்து வந்துட்டாரு. ஒரு விஜய் டிவில இன்னைக்கு மெகந்தி சர்க்கஸ் ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. அவரு நான் பாக்கல. சரி, ஓகே, அவர் படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு போல. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப வந்து இந்த குக் வித் கிறுக்கு பயலுகன்னு ஒரு ஷோ இருக்குல்ல, கரெக்டிவ் இல்ல வேணாம் விட்டுருங்க அப்படியே. ஏன்னா அதுக்கு பஞ்சாயத்து தூக்கிட்டு வருவாங்க. அதனால கிக் வித் கிறுக்கு பயலுக அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமைக்க மாட்டாங்க, உட்காந்து பேசுவாங்க, காதுல ஜவ்வு வந்து போற அளவுக்கு பேசுவாங்க. சரி, அது ஒரு மாதிரி கொஞ்சம் ஜாலியா இருக்கு, பேசிக்கிட்டே இது பண்ணிட்டு சமைக்கிறேங்கிற பேர்ல ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி அந்த ஷோ வந்து ஒரு மாதிரி ஹிட்டான ஷோவா மாறிடுச்சு. நம்மளும் கூட அந்த இன்ஸ்டா ரீல்ஸ்ல எல்லாம் அது வந்துட்டே இருக்கும். நானே பாத்திருக்கேன் அந்த ஆரம்பத்துல எல்லாம். இதெல்லாம் இப்ப என்ன இங்க சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் எதுவுமே சிக்கல் கிடையாது. இதெல்லாம் அவங்க பண்றது போறது என்னமோ பண்ணிட்டு போறாங்க. இப்ப ஒரு சிக்கல் என்னன்னா, மாதம்பட்டி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் என்ன பண்ணிருக்காரு, அவருக்கு கல்யாணமாகி 2 பெரிய பசங்களோட அவர் ஒரு குடும்பத்துல இருந்திருக்காரு. அது போக அவருக்கு அந்த குடும்பத்தோடைய இது பத்தல, அதனால வெளியில அந்த கல்யாணம்னா அப்படியே தான் இருக்கு, அவர் டிவோர்ஸ் பண்ணல, ஒண்ணும் பண்ணல, அப்படியே இருக்கும்பொழுது இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணா 1 லட்டு திங்க ஆசையா 2வது லட்டு திங்கிற ஆசையாங்கிற அளவுக்கு அவர் போயிட்டாரு. விஷயம் தெரிஞ்சா பேசுங்க பாரு. அவரை பாத்துக்க யாருமே இல்ல, ஊருக்கெல்லாம் சாப்பாடு போடுறாரு, நீ சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு அவர் யாருமே இல்லாம லோன்லியா இருக்காரு பாரு. சரிங்க, லோன்லியா இருக்காரு. அதனால வந்துட்டு வேற ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் போல, அவங்க வந்து அவங்களும் செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட். இது என்னமோ தெரியல, எனக்கு தெரியும் 2க்கும் உள்ள சம்பந்தம். இந்த உயர்தர கல்யாணங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து கிச்சன்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாரு. இந்த மாதிரி பிரைடல் மேக்கப் எல்லாம் வந்து பொண்ணோட முகத்துல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து 2 பேரும் எக்ஸ்பெரிமெண்டலா இன்னைக்கு மீட் பண்ணிருக்காங்க போல. எக்ஸ்பெரிமெண்டலா இவங்களுக்குள்ள காதல் வந்துருச்சு போல. எக்ஸ்பெரிமெண்டலா இவங்களுக்கு உள்ள எக்ஸ்பெரிமெண்டல் பர்பஸ்ல ஏதோ ஒரு குழந்தையும் கொடுத்துட்டாரு. எதாச்சியா மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இவ்வளவு அதிகமா போய்கிட்டு எக்ஸ்பெரிமெண்டலா இப்படி நடந்துருச்சு. இப்ப இங்க என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்பெரிமெண்டலா நடந்த இந்த கருவை வந்து எப்படியாவது கலைத்து விட வேண்டும் என்பதற்காக மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தலைகளா நின்று தண்ணி குடித்திருக்கிறார். அதெல்லாம் கலைக்க முடியாது, சிக்கிட்டடா மவனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நான் இந்த குழந்தையை பெற்றே தீருவேன்னு சொல்லிட்டு அவங்க நின்னுட்டாங்க. தப்பிக்க வேலை பார்க்க அப்படின்னு சொல்லி நின்னுட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு குழந்தை பிறந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்துட்டு கேஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
எனக்கு தெரியலங்க குழந்தை பிறந்துச்சான்னு. நம்ம ரொம்ப லேட்டா பேசுறோம். ஒரு குழந்தை நிறைய மாசம் கர்ப்பிணியா இருந்தாங்க. மேபி பிறந்திருக்கலாம். வாழ்த்துக்கள் கூட சொல்லிடுறோம். பிறக்க போறதுக்கும் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிடுறோம். இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, இவரு ஒரு இல்லீகல் அஃபேர்ல தான் இந்த ஒரு பெண்ணை கர்ப்பமாக்கியிருக்காரு. ஓகேவா? ஒரு இல்லீகல் அஃபேர். இது வந்து தப்பு, சட்டப்படியும் குற்றம். சமூக பார்வையிலிருந்து நம்ம பார்க்கும்போது இது ஒரு மிஸ்டேக். ஒரு ஆண் வந்து கல்யாணம் ஆயிருக்க மனைவி குடும்பம் இருக்கும் பொழுது அந்த உறவுல நீடித்து கொண்டே, நீங்க அந்த உறவுல ஒத்து வரல, எனக்கும் அவங்களுக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் வேற ஒரு வாழ்க்கை துணையை தேடி போயிருக்கீங்கன்னா யாரும் இதை வந்து குறை சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்களோட நீங்க திருமண வாழ்க்கையில இருக்கீங்க, இன்னும் இருக்கீங்க. அப்ப சட்டப்படியே இது ஒரு தவறான போக்கு அப்படிங்கிறதுனால இதை வந்து குளோரிஃபை யாரும் பண்ணக்கூடாது. சரிங்களா? இது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம். ஒரு ஆண் மேல இந்த மாதிரி ஒரு களங்கம் என்பது கற்பிக்கப்பட்டிருக்குன்னா அவர் வந்து என் மேல சுமத்தப்பட்ட பழி என்பது பொய் என்பதை அவர் நிரூபிச்சுட்டு வரலாம். இல்லை அட்லீஸ்ட் அதை சொல்லிட்டு போறதுல பிரச்சனை இல்லை. இப்ப இது ஒரு கேஸா இருக்கு. அவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், அவங்களும் வந்து பிரஸ் மீட்ல எல்லாம் போனதெல்லாம் பார்த்திருப்பீங்க. என்ன தப்பா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வரைக்கும் இவர் வந்து உழைக்க கூடாதுன்னு நான் சொல்லல. அது வரைக்கும் அவர் டிவியில வரக்கூடாதுன்னு கூட நான் சொல்லல. டிவியில அவர் வரட்டும், பேசட்டும், போகட்டும். ஆனா எதை பத்தி பேசுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு கேஸ் இருக்கு. ஒரு பொண்ணை வந்து நீங்க 2 பொண்ணை ஏமாத்த, ஒரு பொண்ணை ஏமாத்தல, உங்க மனைவியும் ஏமாத்திருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய துணைவியும் ஏமாத்திருக்கீங்க, அடுத்து இணைவியை தேடலாம். ஏன்னா இங்க எல்லாம் பல பேர் 3 தெரிஞ்சு அதுக்கு மேல ஏதாவது புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கிறதெல்லாம் வார்த்தைகள் இருக்கா அதுக்கு? அப்படிலாம் தெரியல. இதுக்கு மேல யோசிக்கணும்னா போய் நோண்டி பார்த்தா எடுத்துட்டு, அதனாலதான் நிறுத்திட்டாங்க போல. 3 வரைக்கும் நமக்கு ஏதோ சில வார்த்தைகளை போட்டு துணைவி இணைவின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பிணைவின்னு வேணா நம்ம ஏதாவது சேர்த்துக்கலாம். வருண் அவருக்கு இதெல்லாம் தெரியுது என்னன்னு தெரியல, எதுவுமே தெரியாது. திராவிட சிந்தனைகள் எல்லாம் எங்க இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. சோ இப்படி ஆகுது. இப்ப இத வச்சு விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன விளையாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குக் வித் கிறுக்கர்கள் ஷோல வந்து சில அதாவது குக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க, கிறுக்கர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அங்க இருக்க கொஞ்சம் கிறுக்கர்கள் வந்து கிறுக்கர்கள் தனமா பேசுற விதத்துல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுன்னா டூன்னு பாட்டு இதை பாடுறாங்க. உடனே இவர் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே போய் அடிக்க வர்றாரு. இது என்ன தப்பு கிடையாது, அது ஒரு சாதாரண விஷயம். அப்புறம் இவர் காதல் மன்னன்ங்கிறாங்க இவரை. இதான் காதல். பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு வேற ஒரு பெண்ணை காதலிச்சா அந்த காதல் மன்னன். இதே அந்த பொண்ணு செஞ்சா மட்டும் ஏங்க அசிங்கமா சொல்றாங்க? இது யார் செஞ்சாலும் தப்பு தான். இது பொண்ணு செஞ்சாலும் தப்பு தான், இது ஆண் செஞ்சாலும் தப்பு தான். ஆனா இது குளோரிஃபை பண்றதுன்னு ஒன்று இருக்கு. இதுதான் கேவலம். இது யார் செஞ்சாலும் குளோரிஃபை பண்ணக்கூடாது. இப்ப இன்னொரு புகழ்பெற்ற நடிகர் உங்களுக்கு தெரியும். யாரு? உங்களுக்கு தெரியும், கை ஆட்டுறீங்க, அந்த தொங்கிட்டு எல்லாம் பறந்துட்டு கவிதையே தெரியும், அதையும் பேசணும். அவர் விஷயம் அது வரும்போது அதுல ஒரு பெண் இன்வால்வ் ஆயிருந்தாங்க. அப்ப வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க, அந்த பெண்ணை வந்து திட்டிட்டு இருந்தாங்க. உங்களுக்கே பார்த்திருப்போம். ஸோ இப்போ அவங்க லீகலா டிவோர்ஸுக்கு இப்போ அப்ளை பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் அவங்க இப்போ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இங்க டிவோர்ஸ் என்ன அப்ளை பண்ண மாதிரி தெரியல. என்ன டிவோர்ஸ் அப்ளை பண்ணாமே கல்யாணம் பண்ணிருக்கீங்க, இது மீடியால வருது. இவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு தப்பை பண்ணிவிட்டு வெக்கமே இல்லாம சிரிச்சுக்கிட்டு அதை வச்சே காமெடியும் பண்ணிட்டு இருக்கிறது தான் நமக்கு எரிச்சலா இருக்கு. நீங்க வேற ஏதோ காமெடி பண்ணுங்க, அதை விட்டுட்டு அந்த குடும்ப பிரச்சனையை வச்சே காமெடி பண்ணிட்டு இருக்கிறத இதை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு என்ன தோணும்? அதான் கேட்க வரேன் நானு. இதுல நிறைய தப்புகள் இருக்கு. ஒரு பெரிய தப்பா ஏன் இதை நீங்க வந்து பாக்குறீங்க, அதை சொல்லுங்க. நீங்க இப்ப இதை நீங்க நார்மலைஸ் பண்றதன் மூலமா இப்ப கல்யாணமாயி குடும்பத்தோடு இருக்கிற ஆட்கள் அவங்களுக்கு என்ன சிந்தனை வரும்? பரவாயில்ல போல, இது என்ன ஜாலியா தான் எடுத்துக்கிறாங்க, சொசைட்டியும் ஜாலியா, நம்ம ஆட்களும் எல்லாரும் ஜாலியா அதை ஷேர் பண்றதும் அது இதை பண்றோம். அவன் நார்மலைஸ் பண்றாங்கிறது ஒரு பக்கம், நம்ம மக்களும் நார்மலைஸ் பண்றோம். திட்டணும்ல, வெக்கம் கெட்டவனே, மானம் கெட்டவனே, ஈனம் கெட்டவனே திட்டுற மாதிரி கமெண்ட்ஸ்ல எல்லாம் திட்டிட்டு இருந்தா பரவாயில்ல. திட்டலையே, மக்கள் வந்து அதை இது பண்றாங்க. அதுல ஒரு வீடியோ வர அந்த பெண்மணி லான்ச் பண்ணாங்க, நீங்க அங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல அது என்னது, என்னமோ நடிப்பாரு, அவரு நடிப்பார்ல அவர், ஆனா அவர் வந்து அது ஒரிஜினல் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருந்தாரு. சாப்பிட்டியா, தூங்குனியா, பாவம் நம்ம ஆடியன்ஸ், எனக்கு ஏதாவது ரசிகர்கள் இருப்பாங்க, அவங்களுக்காக கொடுத்தா எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். கேஸ் கொடுத்துருவாங்க. அங்க ரசிகைகளும் இருக்காங்க. வந்து ரசிகருக்கு தான் கொடுத்தா இணையதளத்தின் மூலமாகவே, வீடியோவின் மூலமாகவே ஆபாசமாக செயல்பட்ட வருண் உடனடியாக கைது அப்படின்னு செய்து வந்தா என்ன பண்றது? சரி, எடிட் பண்றேன்ப்பா. நான் வேற சொல்லதான் நடக்குதுன்னு நிறைய பேர். உங்க நாக்க காட்டுங்க முதல்ல. இல்ல கருணாக்கு இல்லைங்க, உண்மையிலேயே கருணாக்கு இல்ல. சரி, உமால விட்டோம். சரி, ஓகே.
அது என்னதில்ல இப்பெல்லாம் ஃபிளைங் கேஸ் கொடுக்கறது இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு ஜாலியா போன ஒரு விஷயமா போய் அந்த சாம்பார் அவ்வளவு டேஸ்டாவா இருக்கும் சாம்பார். அப்புறம் ஏன் எல்லாரும் குப்பையில போடுறாங்க? எனக்கு அதான் புரியல. சின்ன குழந்தை சொல்லுது. ஒருவேளை இப்படி இருக்குமோ, பள்ளி உளுந்தா ஃபிளேவரிங் அந்த மாதிரி மாறுமோ, பள்ளி கூட நான்வெஜ் சாம்பாரா இருக்குமோ? ஏன்னா போராட்டம் பண்றாங்கங்க. இப்போ ஸ்கூல்ல கொடுத்த பொங்கல்ல வந்து பள்ளி வந்து உளுந்துருக்குது, எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதானே அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஆனா அதுல வந்து ஐயோ சாம்பார் ஐயோ அப்படிங்கிற அளவுக்குலாம் அது இல்லையே. அப்படி சமைச்சது ஐயோ அந்த கைக்கு முத்து கொடுத்துக்கிட்டா அசக் அப்படின்னு கழிச்சு வச்சிருவாங்க போல இருக்கு. திராவிட சாம்பியா மாதிரி கிடைச்சாங்க சொல்ல முடியாது. கல்வியில தமிழ்நாடு சிறந்துதான் இருக்கு. ஆனா அப்படி கல்வியில சிறந்திருக்க தமிழ்நாட்டுல வந்து சாராய கடைகளை திறந்து எங்களை நாளுக்கு நாள் நாசமாக்கிட்டு இருக்கிறது தான் திமுக அரசு. கல்வியில வந்து நாங்க படிக்கணும் தான் ஆசைப்படுறோம், நல்லா படிக்கணும் தான் ஆசைப்படுறோம், படிக்கலான்னு உட்காந்து கிளாஸ் ரூம்ல உட்காந்தா கூரை அடிஞ்சு மேல விழுகுது. என்ன பண்றது? இது மாதிரி எத்தனையோ நம்ம அரசு பள்ளிகள்ல இருக்கக்கூடிய குறைபாடுகள் எடுத்து பேசினா அது ஒரு பெரிய பட்டியலா போய்கிட்டு இருக்கோம். சரி, சாப்பாடு போடுறது சரி, ஆனா அது ஒரு முறையா அவங்க பண்றாங்களா பண்ணலையா இதெல்லாம் வந்து பெரிய விவாதத்துக்குரியது. பண்ற இடத்துலயும் பண்றாங்க. இதே சத்துணவு போடக்கூடிய, காலை உணவு மதிய உணவு போடக்கூடிய அரசு பள்ளியில முட்டையில ஊழல் நடந்து நம்ம எல்லாரும் பேசணும். ஞாபகம் இருக்கா? முட்டை எப்படி நீல கலர்ல போச்சு? மழை பெஞ்சு முட்டை மேல இருந்த ஸ்டாம்ப் கலர் போய் முட்டைக்குள்ள இறங்கிருச்சுன்னு ஒரு அம்மையார் சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். அந்த அளவுக்கு தரமற்ற கெட்டு போன முட்டையை கொடுத்துப்புட்டு அது ஏங்க நீல கலர்ல முட்டை இருக்கு அப்படின்னா, மேல வச்ச ஸ்டாம்ப் வந்து உள்ள இறங்கிருச்சு. முட்டைக்குள்ள ஸ்டாம்ப் கலர் இறங்குமா? கேட்டா எப்படிங்க இறங்குச்சுன்னா மழை பெஞ்சனால உள்ள இறங்கிருச்சு அப்படின்னா. இந்த திமுக ஆட்சியில் எவ்வளவு பிரச்சனை நடந்து மனசு நிறைய பேர் மறந்துடுறாங்க. நமக்கு கருமம் எதுவும் மறந்து தொலைய மாட்டேங்குது. ஞாபகம் சக்தி அதிகமா இருக்குது, மறந்து தொலைய மாட்டேங்குது. அதெல்லாம் நமக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. இல்ல, திமுக ஆட்சியில் நடந்த கொடுமைகள்லே இதுவரைக்கும் எனக்கு ரொம்ப அதிகமா ஹர்ட் பண்ணது இப்போ உச்சத்துல இருக்கிறதுனா டிடியோட அந்த ஆக்டிங். அதாவது நீங்க ஒரு ஆங்கர், உங்களை கூப்பிட்டு பேச சொல்றாங்க, பேசுறீங்க, அதெல்லாம் போன மாசம் எடப்பாடி கிட்ட வந்து நீங்க உட்காந்து பேசுனது, அவர்கிட்ட சென்டிமெண்டலா டைலாக் தாங்கல. எனக்கு அப்பவே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஐயோ சரி, அவர் தான் ஆட்சி அதிகாரத்துல இல்ல, இவர் ஆட்சி அதிகாரத்துல இருக்காரு, சிஎம்மா இருக்காரு. சிஎம்மா இருக்கிறனால ஒரு படி மேல போய் இறங்கி நீங்க என்னடா ஃபிளைங் கேஸ் கொடுக்குறீங்க, அந்த சின்ன குழந்தைகளை வந்துட்டு லவ் யூ ஸ்டாலின்னு சொல்றீங்க, அவன் பேந்த முழிக்கிறான். அந்த பையன் பேர் ஜெயக்கடான்னு நினைக்கிறேன். வளர்ந்து வந்துட்டான் அவ்வளவு சீக்கிரம். ஐயோ சோ இப்படி இருக்கு. நீங்க வந்து இந்த இடத்துல வந்துட்டு சாம்பாருக்குலாம் இந்த கொஞ்சம் ஓவரா இல்ல? நம்ம அரசு பள்ளியில சாம்பார் கொடுக்குறாங்க, ஒரு சில இடத்துல ஓகே, அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இன்சார்ஜஸ் மாறுது, ஹெச்எம் இவங்களெல்லாம் வச்சு இது மாறுது. கொஞ்சம் மோசமான ஆட்கள் இருக்கிறாங்கன்னா அங்க ரொம்ப மோசமா இருக்குது. கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல கொஞ்சம் நேர்மையான ஆட்கள் இருக்காங்கன்னா அந்த இடத்துல சரி, குழந்தைங்க சாப்பிட்ற உணவு அதை கொஞ்சம் சுகாதாரமா செய்யணுங்கிற அந்த எண்ணம்லாம் இருக்கு. நிறைய கேஸே ஆயிருக்குங்க. குழந்தைங்க வந்து இந்த உணவை சாப்பிட்டு போயிட்டு இது ஆனதெல்லாம், வாமிட்டு இதெல்லாம் ஆனதெல்லாம் நியூஸ்லயே ரிப்போர்ட் ஆயிருக்குங்க. அப்படிலாம் இருக்கு. அதை தரத்தை உயர்த்தணும், தரத்தை உயர்த்தி கொடுக்கணும், அது வேற. அதுக்கு அந்த பில்டப் கொடுக்குறீங்க பாருங்க, என்னமோ எல்லா இடத்துலயும் அப்படியே இருக்குன்னு. உடனே நான் கூட போய் இப்ப ஸ்கூல்ல சேர்ந்துடலாம் போல. சரிங்க, உங்களை பார்த்தா யாரும் குழந்தை மாதிரி தான் இருக்கு. குழந்தை மாதிரி இல்ல, அங்க இருக்கக்கூடிய அந்த வேலை செய்யற ஆயாக்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, நீங்க போய் தாராளமா சேர்ந்து அவங்க குழந்தைகளுக்கு தொண்டு செய்யுங்க, ஒன்றும் பெரிய யாரும் உங்களை தடுக்கல. ஆனா இந்த பில்டப் கொடுக்காதீங்க தான் நாங்க சொல்றோம். சரி விடுங்க, என்னத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம், எங்கேயோ போயிட்டோம். சரி விடுங்க. சரி, இப்ப வந்து நம்ம மாதம்பட்டிக்கு வந்துருவோம். அப்ப என்னன்னா, இது ஒரு தப்பான ஒரு போக்குங்க. இந்த தப்பான போக்கை வந்து நார்மலைஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி இந்த டப் ஸ்மாஷ் மாதிரி அவன் அந்த ஆள் பேசுனதை வந்து அப்படியே எடுத்து எல்லாரும் பேசிக்கிட்டு, அது யாருன்னா அதை யார் பண்ணாங்கன்னு நீங்க பாக்கணும். குறைசி கூட வேலை செய்யற ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இது எப்படி ஏத்துக்கிறது? அது ஒரு ட்ரெண்டா அது பிளான் பண்ணி அதை ஒரு நார்மலைஸ் பண்றாங்களாம். கல்யாணம் பண்ண பொண்டாட்டி, கட்டின பொண்டாட்டி வீட்டுல இருக்கும் பொழுது ஒருத்தன் இன்னொரு பொண்ணுகிட்ட சொல்லி விட்டுட்டு இருக்கிறான். அந்த சொல்லி விட்டுட்டு இருக்கிறது தப்பு. அதை வந்து சரி, ஐயோ நம்ம கூட வேலை செய்யறவன் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டானே நினைச்சு நீங்க வருத்தப்பட்டாங்க கூட பரவாயில்ல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அதை நார்மலைஸ் பண்ணி இப்ப ரொம்ப சரியான வாழ்க்கையா? எங்க ஃபர்ஸ்ட் மாதம்பட்டி அந்த ஷோல வரதோட இப்போ உட்காந்தா டிஆர்பி எகிருங்க. அதுதான் இந்த கேவலமான சிந்தனையை தான் நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப மக்களும் இதுல புரிஞ்சுக்கணும். திட்ட ஆரம்பிங்க தயவு செஞ்சு. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, திட்டுனா என்ன, இது போய் திட்டி என்ன பண்ண போறோம் அப்படிலாம். திட்டுங்க. ஒரு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன், உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனையில இந்த மாதிரி பண்றாங்கன்னா உங்களை பார்த்துன்னு திட்டணும்னு மனசுக்கு வரும். எதுக்கு அவனை போய் திட்டிட்டுன்னு நினைக்கிறீங்களா, திட்டி விட்டுருங்க. அப்பதான் புத்தி வரும். ஓ, நம்ம இப்படிலாம் இப்ப சமூகத்துல இப்படி நடந்துக்கிட்டா ஏங்க ஒரு நம்ம ஊர்ல எல்லாம் சாபம் கொடுக்கறதுன்னு ஒரு பழக்கம் இருக்குல்ல. அப்ப தப்பு செய்யறவன், நம்ம தப்பு செய்யறோங்கிற அந்த எண்ணத்தை விதைக்கணும்ல. பனிஷ்மெண்ட் எதுக்கு? ஜெயில் எதுக்கு? தப்பு செய்யறாம்னா அப்புறம் அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும். இந்த மாதிரி தப்பு செய்யறவனுக்கு எந்த தண்டனையும் இல்லைங்க. குறைஞ்சபட்சம்
மீடியால இந்த மாதிரி வந்து அதை நார்மலைஸ் பண்றவன தட்டி கேளுங்க, எப்படிப்பா நீ நார்மலைஸ் பண்ணலாம்? அப்ப இது ரொம்ப தப்பு அப்படிங்கிறத சமூகத்துக்கு புரிய வைங்க. இது வந்து கேட்ட மாரல் போலீசிங்னு சொல்லுவாங்க, வேற வழி இல்லையே, போலீஸால கைது செய்ய முடியாத குற்றமா மாறி நிக்குது. இது நீ மாரல் இம்பியூரிட்டியை விதக்கறல அந்த சேனல் மூலமா, அப்ப மாரல் போலீசிங் பண்ணி தானே ஆகணும். வேற என்ன பண்றது நாங்க சொல்லு? இது தப்பு, இது பண்ணக்கூடாது, இது உனக்கே தெரியும், அவ்வளவு பெரிய சேனல் நடத்துற, உனக்கு சுத்தி இருக்க அத்தனை பேர் இருக்கிறாங்க, உனக்கு ஏன் தெரியல? இது அப்ப நீ தெரிஞ்சுதான் பண்ற. அது எனக்கு ஒரு மன்மத அதுல வந்து வெக்கமே இல்லாம அந்த ஆளும் வந்துட்டு ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு ஒரு கில்ட்டே இல்ல. நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஸ் ஆகி கிடக்குறோமே, நம்ம ஒரு தப்பு பண்ணிருக்கோமே, ஒரு பொண்ணை ஏமாத்திருக்கோமே, 2 பொண்ணை ஏமாத்திருக்கோமே, 3 குழந்தைக்கு அப்பா மாதிரியா பண்றாரு அவரு. அது இல்ல, அந்த கில்ட்டே இல்லாம அப்படியே ஜாலியா இருக்கிறது என்ன மாதிரியான ஒரு உளவியல்? இதை பார்த்து ஆண்கள் கெட்டு போவாங்க, இதை பார்த்து சின்ன பசங்க கெட்டு போவாங்க. ஏன்னா இந்த ஷோலாம் வந்து சின்ன குழந்தைங்க பாக்குற ஷோ. இந்த சின்ன குழந்தைங்க பாக்குற ஷோல இப்ப இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த ஆளுடைய 2 பொண்டாட்டியை கல்யாணம் பண்றது, இன்னொரு கல்யாணம் பண்ணாமே ஒரு பொம்பளைய வந்து பிரெக்னென்ட் ஆகுறது சாதாரண விஷயம், சமூகம் அதை ப்ராப்ளம் இல்லாம ஏத்துக்கும் அப்படிங்கிற நிலை சிந்தனை ஒரு இளைஞனுக்கு வருமா வராதா? வருமா வராதா? கண்டிப்பா வருங்க. இதுதான், இது ரொம்ப அநாகரிகமான போக்கு. இதை வந்து நம்ம கண்டிக்கணும். இதை தயவு செஞ்சு மற்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு நான் சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டுன்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் கண்டென்ட்டை போட்டு அடிங்க, அப்பதான் இதுக்கு திருந்துங்க. இல்லைன்னா இதுல வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன வேணாலும் பண்ண, நானும் ஒரு செலிபிரிட்டி, நானும் ஒரு இதுன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஆடிக்கிட்டு இருக்குதுங்க. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, இது வந்து நம்ம வீட்டுக்கு வருது, நம்ம குழந்தைகள் இருந்து எல்லாருமே பாக்குறாங்க. இது வந்து ஒரு சென்சார்டு மீடியம் கிடையாது. நம்ம டிவி பாக்குறது எல்லார் வீட்லயும் பாக்குற ஒரு விஷயம். இன்டர்நெட்ல இதுல எல்லாத்துலயும் ஒரு தப்பான விஷயத்த வந்து இவங்க வந்து நார்மலைஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. இதை வந்து யாராவது ஒருத்தவங்க பேசித்தான் ஆகணும், பூனைக்கு மணி கட்டி தான் ஆகணும். அதனாலதான் சொல்றோம், மாதம்பட்டிக்கு ஒரு மணியை கட்டிடுவோம். இது ரொம்ப தப்பு. குறைஞ்சபட்சம் இதை பற்றி பேசாமல் இருக்கலாம். சரி, இது வந்து அது ஒரு தன்னோட அந்த பர்சனல் வந்து பர்சனலா டீல் பண்ணணும். அதை வந்து நீங்க பப்ளிக்ல பேசிட்டு கலாச்சிக்கிட்டு ஜாலியா இருக்கிறது தான் நம்ம வந்து கடுமையா இது பண்றோம். ஆனா இன்னொரு நான் சொல்றேன், ஒரு நல்ல நிறுவனம், ஒரு நல்ல டிவி சேனல், ஒருத்தன் கரப்டட், ஒருத்தன் தப்பானவன் அப்படின்னு தெரிஞ்சா அவனை ஆன் ஏர்ல காட்டுறதை நிப்பாட்டணும். அதுக்கு ஆப்போசிட்டா தாங்க ஒர்க் ஆகும் மீடியா. என்னங்க பண்றது? அதுதாங்க சொல்றேன். அப்ப நீயும் தப்பானவன்னு அர்த்தம். அப்ப நல்லவன் எல்லாம் கூப்பிட்டாமா அந்த 100 நாள் ஷோல உட்கார வைக்கிறாங்க, கான்ட்ரவர்ஷியல் தானே உட்கார வைக்கிறாங்க, அதான் பாப்பாங்க மக்கள். நான் சொல்றது என்னன்னா, ஒருத்தன் மேல இப்படி ஒரு கேஸ் இருக்கு, அவன் தப்பானவங்கிறது எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னா அவனை வந்து காமிச்சு அவனுக்கு புகழ் தேடி கொடுக்குற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. ஒரு சேனல் செய்யக்கூடாது. ஒரு நல்ல சேனல் அதை தான் பண்ணும். நீங்க நார சேனல்ங்கிறது எங்களுக்கு தெரியும், நீங்க நார சேனல்னாலதான் இந்த வேலையெல்லாம் பண்றீங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா அது மக்களுக்கு அது புரியணும், அதுக்காக தான் நான் சொல்றேன். சரி, இதுல இன்னொரு விஷயம், ஒரு ஆங்கிள் பார்த்தா நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்களுக்கு அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும், அந்த 2 பசங்களுக்கும் எப்படி இருக்கும்ல, ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஹர்ட் ஆகும். இது எப்படிங்க, இது எப்படி இருக்கும் யோசிங்க. வந்து வாய் கூசாம வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க இதை வச்சுக்கிட்டு. இது பெண்களோட உணர்வு, குழந்தைகளோட உணர்வு, அதை பார்க்கல. இதை பார்த்து அடுத்த சொசைட்டி எந்த அளவுக்கு நாசமா போகுங்கிறத பத்தியான கவலையும் கிடையாது. அவட்ட அசால்ட்டா வந்து உட்காந்துட்டு தப்புனா ஒருத்தன் வருந்தணுங்க. தப்பே செய்யாம எல்லாருங்க நான் சொல்லல, தப்பு மனுஷன் தப்பு செய்யறதுதான். ஆனா தப்புன்னு தெரியுதுல, வருந்தணும். நம்ம பண்ணது தப்பு, நம்ம வந்து நம்ம வாட்ட ஆடிட்டோம், கையில காசு இருக்குன்னு சொல்லி ஆடிட்டோம், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். இப்ப நம்மனால 2 பெண்களுக்கு வந்து நம்ம துரோகம் பண்ணியிருக்கோம். 2 பெண்ணுக்குமே தான் துரோகம் தான் பண்ணியிருக்க, ஒரு பொண்ணுக்கு துரோகம் நான் சொல்ல, 2 பெண்ணுக்குமே நீ துரோகம் தான் பண்ணியிருக்க. அப்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை வருந்துறது தான் ஒரு அது சரியான ஒரு இதா இருக்குமே ஒழிய, அதை வச்சுட்டு ஜாலியா எனக்கு காதல் மன்னன்ட்டு அவன் அந்த பையன் பண்ணது எல்லாத்தையும் நீங்க டப் ஸ்மாஷ் பண்ணி பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அதை நார்மலைஸ் பண்ணிட்டு நிறைய பேர் நார்மலைஸ் பண்ணிட்டு, நானும் பார்த்து நிறைய யூடியூபர்ஸ்லாம் கூட அதை நார்மலைஸ் பண்ணிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணாதீங்க. இன்னொரு தம்பி கூட பாரு, இது விஷு வேற எங்கேயோ போகுது. இந்த முக்தார் இருக்காருல்ல, அவரை வந்து கியூட் பூக்கி, அவர் சூப்பரா காமெடி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நார்மலைஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு. ஜேகே தானே, ஜேகே வந்து காமாட்சி நாயுடும் முக்தார் இன்டர்வியூ எடுத்து பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்காப்ல. இது என்னன்னா, அரசியல் அறிவற்றவர்கள் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. மிஸ்டர் ஜேகேக்கு வந்து என்ன ஒன்றும் புரிதல் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களோட இன்டர்வியூ என்ன இன்டர்வியூ, அது பொலிட்டிக்கல் இன்டர்வியூ. அது முக்தார் கேட்கிற கேள்விகள்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட் கேட்கிற கேள்வி. அவர் ஜேர்னலிஸ்ட் அந்த ஆளு கொண்டு வந்து நீ உன்னோட ஆடியன்ஸ் கிட்ட பிரபலப்படுத்திட்டு இருக்கிறதுனா எனக்கு அது ஒன்றும் புரியல. என்ன நோக்கத்துக்கு இதெல்லாம் பண்றீங்கன்னு புரியல. ரொம்ப டாக்ஸிக்கான ஆட்கள் இவங்கலாம். இன்னொன்னு சொல்றேன், முக்தார் வந்து ஒரு ப்ராப்பரான ஜேர்னலிஸ்ட் கிடையாது. 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 10,000 ரூபாய் எடுத்து இடுப்புல வச்சுக்கிட்டு ஒருத்தர் டிஃபேம் பண்றேன்னா பண்றேன்னு பேசுற ஆளு. இதுக்கெல்லாம் வீடியோட ஆதாரம் இருக்கு, அதெல்லாம் தெரியுமா? வேணா அதையும் எடுத்து போடுங்க, அது இன்னும் நல்லா இருக்கும். முக்தாரை ஹீரோ ஆக்கிட்டு இருக்கீங்கல்ல,
முக்தார் வந்து காசு வாங்கிட்டு ஒருத்தனை டிஃபேம் பண்றது. அப்ப என்ன பொருள்னா, மிஸ்டர் ஜேகே வந்து கேவலப்படுத்தணும்னு சொல்லி முக்தார் கிட்ட யாராவது காசு கொடுத்தா மிஸ்டர் ஜேகே பத்தி அவதூறு பேசக்கூடிய ஒரு நபர் தான் முக்தார். யாரை பத்தியும் அவர் அப்படிதான் பேசுவாரு. காசு கொடுத்தா பேசுற ஒரு ஆளு, அவரை கொண்டு வந்து நீங்க பாப்புலர் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தப்புங்க. இந்த தப்பெல்லாம் செய்யாதீங்க தான் நான் சொல்றேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு பாத்ரூமை பார்த்தோன்னா மனம் திருந்தி ஒரு அவார்டு வேற வாங்கியிருக்காரு. ஜேகே வந்து இனிமேல் அது புரிஞ்சுப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது ஏங்க அவரு பாட்டு ஜாலியா இருக்காருங்க ஏங்க அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு வந்து நேரம் நல்லா இருக்கும். இல்ல இதுக்காக நான் சொல்றேன் பொதுவாகவே சொல்றேன். சோ அந்த வரிசையில நேரம் நல்லா இருக்கக்கூடிய நேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கூமாப்பட்டி. அவர் பேர் என்ன? கூமாப்பட்டி. அவ்வளவுதான் எனக்கே தெரியும் பேரு. எனக்குமே அது பேரு சரியா ஞாபகம் இல்ல, மன்னித்துக் கொள்ளுங்கள். கூமாப்பட்டி தங்கப்பாண்டியன். உங்க ரசிகர் ஒருத்தர் பின்னாடி கேமரா முன்னாடி உட்காந்துருக்காரு. அவர் சொல்றாரு கூமாப்பட்டி தங்கப்பாண்டியன். சரி, ஓகே. ஸோ அவர் பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல இருக்கிறாரு. அவங்க கிராமம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இயற்கை கிராமம். அந்த கிராமத்துல கவர்மெண்ட் வந்து டூரிசம் டெவலப் பண்றேன்னு சொல்லி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சில திட்டங்களை போட்டுட்டு அப்படியே வந்து அமைக்கிட்டு காணாம போயிட்டாங்க. ஸோ இது இவருக்கு ஒரு உறுத்தல். இவரை பத்தி இன்னொரு விஷயமும் சேர்ந்து சொல்லணும். அது அவர் ஒரு வீடியோல பேசியிருந்தாரு, நான் அதையும் சொல்றேன். அந்த கிராமத்தை வந்து எப்படியாவது வந்து ப்ரமோட் பண்ணணும், அந்த கிராமத்துக்கு வந்து ஒரு விஷயத்த வெளியில கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு, சும்மா சாதாரணமா ஒரு இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் வினோதமா ஒரு வித்தியாசமா ஒரு இது பண்ணோம்னா ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் என்னென்னமோ புக்கெல்லாம் படிச்சுட்டு பண்ணினாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது அவர் சொல்லிக்கிறாரு, என்னப்பா லூஸ்தனமா பண்ணியேன்னு சொன்னா, இல்ல நான் புக்ஸ் எல்லாம் படிச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணி இயற்கையோட எனர்ஜியை வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்னு தெரியுமாலாம் பண்ணிட்டு இருக்காப்புல. சொல்லியிருக்காருங்க. அப்ப வந்து எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு விஷயம்னு சொல்லி ஒரு வினோதமா ஒண்ணு பண்ணி ஒரு மாதிரி கத்தி அதுல வந்து மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சு, யாருப்பா அவரு, என்னப்பான்னு, எங்க சொர்க்க பூமிங்க அப்படின்னு சொல்லி அப்படி பட்டி பில்டப் பண்ணாரு. அந்த ஊர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் மக்கள் வந்து அங்க டூரிசம் போக ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அடுத்து கவர்மெண்ட் உள்ள வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் திரும்ப ரெனோவேட் பண்ணி சரி செய்யறதுக்கு, அந்த டேம் இது எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு நிதி எல்லாம் ஒதுக்கி இருக்காங்க. கூமாப்பட்டியை ஒரு தமிழ்நாட்டுல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா திரும்ப அங்கீகரிக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து இவர் இதுக்கு அவருக்கு வந்து நம்ம வந்து ரஜினி சொல்வது போல ஹேட்ஸ் ஆஃப் தூக்கி தொப்பி நாங்க போட்டோம், ஹேட்ஸ் ஆஃப். ஸோ உண்மையிலேயே அது நல்ல விஷயம். அவரோட ஊருக்கு ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவங்க ஊர் மக்களுக்கும் ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த ஊர்ல நிலம் வச்சிருக்கிறவங்க, பொலம் வச்சிருக்கிறவங்க, விவசாயம் பண்றவங்க, அதுக்கு அடுத்து வந்து அந்த ஊர்ல வேலை செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே இதனால ஒரு நல்லது நடக்கும். உங்க ஊருக்கு நீங்க ஹீரோ, அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அந்த பேரை தக்க வச்சுக்கணும். இப்ப அந்த பேரு டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. உங்க ஊருக்கு உங்களால ஒரு நல்லது நடந்திருக்கு, ஆனா நீங்களே அந்த ஊரோட பேரை கெட்ட பேர் ஆக்கிட்டு போயிடாதீங்க. இதை நீங்க வந்து மனசுல வச்சுக்கணும். என்ன பண்ணாரு அவர்? என்ன பண்ணாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இருங்க, இல்ல எனக்கு தெரியாது. ஆனா நீங்க நல்லா நடிக்கிறீங்கிறத வந்து நம்ம மக்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நீங்க எல்லாரும் வாய்ஸ் எடுக்கிறீங்க, எல்லா மிமிக்ரியும் பண்றீங்க. இந்த நடிப்பு கலைஞன் உள்ள இருக்கிற இப்ப பாக்குறேன், சிம்புவோட ஒரு போட்டோ கொடுத்துருக்கீங்க. எங்க ஆள் கூட நான் வந்து 2016 எடுத்தேன். ஏங்க மனசுல என்ன தெரியுமா எனக்கு ரொம்ப வலிக்குது, கீழே வந்து ஆனா ப்ராம்ப்ட் சொல்லுனேன் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு எனக்கு ஒரு வேலை கல்யாணம் ஆகி போட்டோ போட்டாலும் அண்ணா ப்ராம்ப்ட் சொல்லுங்கன்னு இது என்ன ப்ரோ கடுப்பா இருக்கு. சொல்ல வேண்டியதான ப்ராம்ப்ட். சின்ன வயதில் சிம்பு அவர்கள் போகும் இடம்லாம் போக வேண்டும். பேசிக்கா வந்து மனசுல எதுவுமே வச்சுக்காத ஒரு சாதாரண ஒரு ஆண்மகன் பாரி. நான் என்ன வந்து நீங்க ரொம்ப ஒரு கிரிமினல் மாதிரி அப்படியே கட்டமைக்கலாம். நான் அதெல்லாம் கட்டமைக்கலைங்க, நான் சொல்றேன். நானு அதாவது வந்து மக்களுக்கு தெரியும், அதனால ஏங்க அதுதான் ஏங்க தான். அப்ப சோ கூமாப்பட்டி என்ன பண்ணுகிறார், என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் மக்களுக்கு நல்லாவே தெரியுது, பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் சில மில்லியன்கள்ல அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் இப்ப போகுது. அதெல்லாம் வாழ்த்துக்கள். பட் அது என்னவா நீங்க மாற போறீங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இதுல இன்னொன்னு, இவர் மேல நமக்கு ஒரு அக்கறை இருக்கு. அந்த அக்கறையோட வெளிப்பாடி நான் சொல்றேன். ஏன்னா ஒரு இன்டர்வியூல ஏதோ ஒரு கிளிப்பிங்ல நான் பார்த்தேன், அந்த முழு வீடியோ பார்க்கல, ஒரு சின்ன கிளிப்பிங். இவரும் இவரோட தம்பியும், இவர் தம்பி வந்து ஏதோ ஒரு இடத்துல ஏதோ சண்டை, ஒரு ஊர்ல ஏதோ ஒரு பிரச்சனை, அது மாதிரி கைகலப்பு பிரச்சனை ஆயிருக்கு. இந்த கைகலப்பு இவர் வந்து போலீஸ் வேலைக்காக தயாராகிட்டு அதுல செலக்ட் ஆயிட்டு அந்த 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 ப்ராசஸ்ல வேலை கிடைச்சிடும், போலீஸ் வேலை கிடைச்சிடும்ங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நபரா இருக்கிறாரு. இந்த டைம்ல என்ன ஆகுது, அவங்க தம்பி வந்து இந்த கேஸ்ல போய் மாட்டுறாரு. கூடவே அவங்க அண்ணன், இவர் அங்க இல்லவே இல்லையா, ஊர்லயே இல்லை. இப்ப இவர் ஸ்பாட்லயும் இல்லை, ஊர்லயும் இல்லை. ஆனா இவர் தம்பி மேல மட்டும் கேஸ போடாம சேர்த்து அண்ணனையும் கேஸ்ல இன்வால்வ் ஆயிடுறாரு, போட்டுறாங்க.
அது ஒரு ஃபேக் கேஸ். இப்போ இது என்ன ஆகுதுன்னா, இந்த கேஸ் வந்து உங்களுக்கே தெரியும், இந்தியன் ஜுடிஷியரியில் இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்துச்சுன்னா அது வந்து கால ஓட்டத்தில் ரொம்ப நாளைக்கு இழுத்தடிக்கும், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இது மறுக்கப்பட்டுரும். அப்போ அவருக்கு அந்த கேஸ்னால இவருக்கு வேலை வாய்ப்பு அடி வாங்கிருச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, வேலைக்கு போக முடியாம ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல உட்காந்துருக்காரு. அதனால தான் அவர் ஊர்ல இருந்திருக்காரு. இப்போ வேலை கிடைச்சிருந்துச்சுன்னா அவர் இந்நேரம் போலீஸாவோ ஏதோ மாறி வந்து ஒரு கான்ஸ்டபிள் ஏதோ ஒன்று அவர் வந்து அவர் வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அவருக்கு கிடைக்க இருந்த வேலையும் கையை விட்டு போயிருச்சு அரசாங்கத்தோடைய ஒரு மறைமுக பிழையால. கரெக்டா அவரோட வாழ்க்கை வந்து சிதைக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து தண்ணியில நீந்திக்கிட்டு ஜாலியா என்னமோ போகுது, தலைக்கு மேல வெள்ளம் போனா சாணம் மூலம் நின்று அவர் வந்து ஜாலியா இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது தான் இந்த கூமாப்பட்டி விஷயம்லாம் அவருக்கு உதயம் வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு. அது ஒரு மாதிரி அவருக்கு நல்ல நேரம் வந்து வைரல் ஆகி இன்னைக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்டா, ஒரு சின்ன திரை ஆர்டிஸ்ட் போல அவர் வந்திருக்காரு. சில நாடகத்திலும் கூட அவர் நடிக்க போறதா அப்பியர் ஆகுறாரு, நடிக்கவும் போறதா கேள்விப்பட்டேன். அவர் ஏதோ அவர் வாழ்க்கையில முன்னேறட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா இதுல இப்ப இவர் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன பண்றாருன்னா, உங்களுக்கு ஏற்பட்ட அந்த வெளிச்சத்தை பகிர்ந்து கொள்வதற்கு சிலர் இப்ப அவங்க கூட வந்து ஒட்டிக்கிட்டு அந்த ஒரு ஷோ ஒண்ணு இப்ப இன்னொரு தொலைக்காட்சியில ஜீ தமிழ்ங்கிற ஒரு தொலைக்காட்சியில அவங்க பண்றாங்க. அது அந்த ஷோவே ஆக்சுவலா தப்புங்க. ஏன்? ரொம்ப தப்பான ஷோ. என்ன கான்செப்ட் என்னன்னா, 2 ஜோடியா ஒரு நடிகை, அது அங்க இருக்க பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் நடிகைகள், அவங்க நடிப்பே ப்ரொஃபஷனல் நடிகைகள். ஆண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சோசியல் மீடியால பிரபலமானவங்க, வைரல் ஆனவங்க. இவங்களெல்லாம் ஜோடி ஜோடியா போட்டுட்டு இவங்களை வந்து டான்ஸ் ஆட விடுறது, டுவேட் ஆட விடுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களுக்கு பிடிச்ச கிஃப்டை நீ வந்து பிளான் பண்ணிட்டு வந்து கொடு, இந்த மாதிரி டாஸ்க் வைக்கிறது. இது வந்து வெளிநாடுகள்ல ஒரு ஷோ இருக்கு. அது என்ன ஷோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கப்பிள்ஸ் மாதிரி, அதாவது கப்பிள்ஸ் இல்ல, அவங்க 2 பேரும் வெவ்வேறு ஆளா இருப்பாங்க, அவங்க 2 பேரும் கப்பிள் மாதிரி இது பண்ணி இந்த டேட்டிங் இது மாதிரி ஒரு ஷோ ஒன்று பண்ணுவாங்க. இது எக்ஸாக்டா அப்படி பண்ணலைனாலும் இது அவங்க நடிக்கிறாங்க, ஒரு இது மாதிரி தான் அவங்க பண்றாங்க. இது வந்து ஒரிஜினல் ரிலேஷன்ஷிப்ல அவங்க இருக்க போறது இல்ல. ஆனா வெளி உலகத்துக்கு பார்க்கும் பொழுது இவங்க எல்லாம் ஒன்னா பழகிக்கிற மாதிரி ஒரு டேட் கல்ச்சர், இன்டிமேட் டேட் கல்ச்சர் மாதிரி அதை வச்சு சில ஒரு மாதிரி ஒன்று பண்றாங்க. நான் அந்த ஷோ முழுசா நான் பார்க்கல, இந்த பிட்டா அது பிட்டா தான் வருது. அது ஸோ அந்த பிட்டா தான் நம்ம பார்த்தோம். இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அதுல ஆடுற அந்த ஆடல் பாடல் கொஞ்சம் ரொம்ப எல்லை மீறி போற மாதிரி தோணுது. காஸ்டியூம்ஸ், அதுல அவங்க நடந்துக்கிற விதம், அவங்க பேசுற விதம், அதுக்கு அடுத்து ஒரு படி மேல போய் பாக்குற என்ன பண்றாங்க, ஒரிஜினலாவே அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி வெளியிலயும் வந்து இன்டர்வியூ கொடுக்கறது போறது, வெளியில வந்து மக்கள் மத்தியில இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்கிற மாதிரி ஒரு இதை உருவாக்குறாங்க. இதுக்கு அவங்க வைக்கக்கூடிய அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூமாப்பட்டி அவரெல்லாம் வந்து சும்மா இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆனாப்ல. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆனவர் இன்னைக்கு இப்படி இந்த மாதிரி நடிகைகளோடலாம் அவர் இப்படியே ஒரு சுத்துறாரு போறாரு அப்படின்னோடனே மனித இயல்பு என்ன, ஒரு வயிற்றுல ஒரு லைட்டா ஒரு ஸ்பார்க் ஆகும்ல, அந்த ஸ்பார்க்கை வச்சுக்கிட்டு இந்த இதை ஓட்டலான்னு பாக்குறாங்க. அதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குற மாதிரி. ஒரு பையன் என்னடானா ஒரு போயிட்டு ஏதோ ஒரு விளக்கோ புடவையோ என்னமோ ஒவ்வொருத்தரும் அந்த பொண்ணுகளை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குற மாதிரி அந்த எபிசோடு. இதுல இவர் என்ன பண்றாரு, இவர் உங்களோட கல்யாணமே குழந்தை எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் ரெடி பண்ணி அதை வந்து ஃப்ரேமா கொண்டு வந்து காமிக்கிறாரு. இது வந்து ஒண்ணு இது ஃபார் ஜோக்கு, ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு அப்படிங்கிறது எல்லாருக்கும் பை கான்சியஸ் தெரியுது, தெரியாமலாம் கிடையாது. ஆனா இதனால என்ன சொல்ல வரீங்க? சரி, இது வரைக்கும் ஜோக்கு, சரி போட்டோ எடிட் பண்றேன், அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி எல்லாம் பண்றாருங்க. யாரோட அப்பா அம்மாவை? கூமாப்பட்டி அவங்க அப்பா அம்மாவை. நீங்க தான் கோமாளி மாதிரி உங்களை உங்களை ஏதோ பொருளாதாரம் ஈட்டணும்னு ஆசைப்படுறீங்க, அது வேற. உங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு வரலாமா? தப்பு இல்லையா அதெல்லாம்? அவங்க ஊர்ல கௌரவமா இருக்கிறவங்க. சரி, இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண போறீங்களா? அவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா நிஜமா? தெரியல, என்னவோ. அந்த பொண்ணு வந்துட்டு உடனே வந்துட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி. இதெல்லாம் இது என்னன்னா, ஒண்ணு தமிழ் கலாச்சாரத்தையும் கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா தமிழ் கலாச்சாரத்தை கொச்சப்படுத்துற மாதிரி இல்லை, இது மார்க் பண்ற மாதிரி இருக்கு. அதான் எக்ஸாக்டா சொல்லணும். பொண்ணு பார்க்க வர மாதிரி சீன் வைக்கிறது, இது மாதிரி ஆக்சுவலா நானும் பாத்துக்கிறேன். நிறைய சீசன்ஸ்ல நிறைய இந்த மாதிரி அந்த ஷோஸ்ல பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சும்மா வந்து தமிழ் கலாச்சாரத்தை கேவலப்படுத்துற மாதிரியான சில விஷயங்களை வந்து இந்த மாதிரி பண்றது. ஒரு கல்யாணங்கிறது ஒரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நடுவுல இந்த சில இந்த யூடியூபர்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு ட்ரெண்ட் இது பண்றாங்க, மாலையும் கழுத்துமாலாம் போட்டோஸ் எல்லாம் போட்டு பாத்திருக்கீங்களா? இவருக்கு கல்யாணம் ஆகி விட்டதுன்னு. இது என்ன எச்சத்தனம் இதெல்லாம்? இதுல அந்த தம்பியை பத்தி நீங்க போன வீடியோல ஒரு வாட்டி சொல்லியிருந்தீங்க, அதை நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன். அவருக்கு நானே மெசேஜ் அனுப்பினேன் டிடிஎஃப்க்கு.
கால் பண்ணாரு, சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி அவர் நான் சொன்னேன், எங்க வாழ்த்துக்கள்யா, இருந்தாலும் ஒரு டவுட்டா இருக்கு, இது பிராங்கா என்ன அப்படின்னா, அண்ணா இல்லண்ணா ஒரு சைட்ல வந்து மட்டும் தான் சப்போர்ட், இன்னொரு சைட்ல சப்போர்ட் வரலண்ணா. அவங்க அம்மா சைட்ல இருந்து, அதாவது இவரோட அம்மா சைட்ல இருந்து வரலையா, அவங்க இன்னொரு சைட்ல இருந்து. இதுக்கு மேல எதுவும் சொல்ல விரும்பல நானு, உண்மைதான் அப்படின்னு கன்ஃபார்ம். காதல் கல்யாணம் நல்லபடியா இருக்கட்டும், வாழ்த்துக்கள். அதை நம்ம உண்மையில வாழ்த்துறோம். முதல் வேலையா அந்த நீங்க வந்து கல்யாணம் குடும்பஸ்தன் ஆயிட்டாப்ல, டிடிஎஃப் கன்ஃபியூஸ் ஆயிருக்கும், டிடிஎஃப் குடும்பஸ்தன் ஆயிட்டாருங்க. இந்த 30 லட்சத்துக்கு பைக் வாங்குறது, இந்த 50 லட்சத்துக்கு கார் வாங்குறதெல்லாம் ஒரு 2-3 மாசத்துக்கு தள்ளி போட்டுட்டு அந்த பொண்ணுக்கு நல்ல நகைகள், அந்த பொண்ணுக்கு தேவையான புடவைகள் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுங்க. ஏன்னா கல்யாண கோலத்துல நிற்கும் கூட அந்த பெண் கையில கழுத்துல காதுல எல்லாம் உண்மையிலேயே ஒன்றும் இல்லை, அது அப்படி இருக்கக்கூடாது. அதனால முதல்ல ஒரு ஃபார் 1 இயர் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் எல்லாம் செஞ்சு அவங்கள கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அடுத்து இந்த பைக் ஓட்டுறது, கார் ஓட்டுறது இதெல்லாம் பண்ணிக்கோங்க. அது ஒரு அண்ணனோட அட்வைஸா எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ இருக்கட்டும். இப்ப இவருக்கு வருவோம். நம்ம மாத்தி இந்த மாதிரி வந்து பேராலாம் நிறைய பேர் சும்மா பிராங்கா பண்ணிருந்தாங்க. அந்த பண்ணதுனாலதான் நமக்கு டிடிஎஃப் மேலுமே என்னப்பா அப்படின்னு டவுட் வந்துச்சு. அதுவும் கூட இல்ல, அந்த அப்புறம் எனக்கு அந்த பையன் கூட இருக்க பயபலக்கி சின்ன குழந்தையாட்ட பிஹேவ் பண்றவங்க, அதுதான் அது மட்டும் தான் எனக்கு டவுட்டு. சரி ஓகே, ஒரிஜினல் கல்யாணம்னா இருக்கட்டும். இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாலைங்கழுத்தமா போறது, இதெல்லாம் வந்து கலாச்சாரத்தை கேவலப்படுத்துறது இல்லையா? கலாச்சாரம்ங்கிறத கடந்து ஒரு திருமணம்ங்கிறது வந்து ஒரு ப்ராமிஸ்ங்க. அது ஒரு ஒரு இந்த பொண்ணுக்கு நான் உண்மையா இருப்பேன், இந்த பெண்ணோட சேர்ந்து இந்த நாங்க வந்து ஒன்னா இருந்து இந்த பெண்ணுக்கு கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் நாங்க ஒன்னா இருப்போம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தின் அடிப்புல தான் இந்த திருமணம் வந்து நடக்குது. அது சில பேர் உடையும், சில பேர் அதெல்லாம். ஆனா அது ஒரு ஒரு புனிதமான ஒரு விஷயம் அது. ஏன்னா 2 பேரும் சம்பந்தம் இல்லாதவர்கள், அவங்க 2 பேரும் இணைஞ்சு ஒரு குடும்பமாக மாறுகிறார்கள். இவங்களோட சேர்ந்து அந்த 2 குடும்பமும் சேர்ந்து இணைஞ்சு இந்த சொசைட்டில ஒரு அங்கமாக அவங்க மாறுறாங்க. அப்படிங்கும் பொழுது அது வந்து அதுக்கான மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு, திருமணத்திற்கான மரியாதைன்னு ஒன்று இருக்கு. எனக்கு இன்னொரு இதுல எபிசோட்ல பாக்குறேன், ஒரு பொம்பளை வந்து உட்காந்துட்டு தாலி எல்லாம் முக்கியம் இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல தாலி எடுத்து தூக்கி போடுது. சீரியஸ் தூக்கி போடுது தாலி எடுத்து. நான் அப்படிதான் கழட்டுவேன் அப்படின்னு. ஒரு வயசான அம்மா வந்து அப்படிலாம் பண்ணாதம்மா, நீங்க இந்த தாலியா இருக்கட்டும், ஒரு அந்த மோதிரமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஆனா அதுக்கு ஒரு புனிதம் எதனால இருக்குன்னா அது உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையில், அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு கை ஒரு பொருளுக்கோ எந்த ஒரு புனிதமும் கிடையாது. அந்த இதை நீங்க வச்சிருக்கிறதன் மூலமா உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்க வந்து குளோரிஃபை பண்றீங்க, அவ்வளவுதான். ஒரு அடையாளம் அவ்வளவுதான். இந்த ஒரு சின்ன பொருளின் மூலமாக அந்த அடையாளத்தை நீங்க வெளிப்படுத்துறீங்க. இப்ப ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இப்ப கிறிஸ்டியன் நாடுகள் எல்லாம் அவங்க ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் அந்த அவங்க வெட்டிங் ரிங் வந்து கையில போட்டிருப்பாங்க. அதை கழட்டுனாங்களாவே அவங்க ஹர்ட் ஆயிருவாங்க. அதை கழட்டிட்டு வெளியில போனாங்கன்னு வைங்களேன், அதுக்கு என்ன மீனிங்? நான் டேட் பண்ணதுக்கு ரெடியா இருக்கேன், அதான் பொருள். மெட்டியை எடுத்துட்டா மாதிரி அதுதான் கணக்கு. அதனால தயவு செஞ்சு அந்த ஒரு கல்ச்சர் அப்படிங்கிறது நம்ம ஒரு மனிதர் இனத்துக்கு தேவை. கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வெளிப்படுத்திக்கிறதும் அதை சொல்றதும் அதுக்கான ஒரு அடையாளமா தான் தாலி இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு சென்டிமெண்ட்டும் இருக்குங்கிற பட்சத்துல ஒரு லைவ் ஷோல வந்துட்டு நான் வந்து ஒரு சேனல்ல வந்துட்டு தாலியை கட்டி நான் தூக்கி போடுவேன். நம்பவே முடியலையே பாரு, இது மாதிரி பண்றாங்க. அதுக்கு வந்து ஆவுடையப்பன் தான் இந்த ஷோ ஆங்கர் அப்படின்னு போயிட்டாரு. அவரும் பிடிக்கல, அவங்க தூக்கி போடல. அது ஏன்னா தங்க தாலி அப்படி தூக்கி போடுற மாதிரி ஒரு ஆக்ஷன் அப்படி பண்ணாங்க. நான் இப்பவே எடுப்பேன் அப்படின்னு. ஆவுடையப்ப இருக்கிற இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்குதா? இல்ல அவரே கொஞ்சம் பதறிட்டாரு, இது பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா தேவை. அப்ப இதுக்கு நீ போடவே இருக்கலாமே, வெறும் நீ அதை போடுறதுக்கு விருப்பம் வேற ஏதாவது நகையை போட்டுக்கோ. எதுக்கு தாலியை போடணும்? தாலியை போட்டுட்டு அதை நான் அவமானப்படுத்துவேன்னா சொல்லிருப்பாங்க பிஹைண்ட்ல இருந்து, நீங்க அப்படி பண்ற மாதிரி பண்ணுங்க, அப்பதான் ஷோ கொஞ்சம் பரபரப்பா. என்னன்னா தெரியல, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. சோ இந்த மாதிரியான அந்த ஒரு போக்கு இருக்குல்ல, இதெல்லாம் வந்து தப்பு. இதுல எது நான் சொல்றேன்னா, இது ஓகே நாடகம் சினிமா இது வேற, இது ஒரு ரியாலிட்டி ஷோ. அதுக்கு பேர் ஏங்க ரியாலிட்டி ஷோ? ரியாலிட்டி மாதிரியே உங்களை நம்ப வைக்கிறதுக்கு எல்லாம் அதான் ரியாலிட்டி ஷோ. அந்த ரியாலிட்டி ஷோல கூட்டு வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவெல்லாம் கூட்டு வந்து காலில் விழுமா பொண்ணு பாக்குற மாதிரி. ஆக்சுவலா என்னன்னா பொண்ணு பார்க்க வராங்களாம். அநியாயம். அப்பா அம்மா எல்லாம் கூட்டு வருது பொண்ணு பார்க்கணும், அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் வரணும். ஸ்டுடியோக்கு வருவாங்க பொண்ணு பார்க்க. இல்ல அப்பா அம்மா மாதிரி வேற ஏதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூப்பிட்டாங்கன்னா கூட இல்ல, வந்து அப்பா அம்மாவே கூப்பிட்டு வந்துட்டு அந்த பொண்ணு உடனே வந்துட்டு இது அவங்களுக்கு மரியாதை செய்யற மாதிரிலாம் சீனை போட்டு உடனே வந்து பண்ணிட்டு, உங்களுக்கு உங்க பையனுக்கு அந்த பொண்ணு ஓகேவா என்னப்பா விளையாண்டுட்டு இருக்கீங்க, டேக் ஓகேவான்னு கேட்கற மாதிரி இருக்கு. ஸோ சில விஷயங்கள் வந்து ஒரு ரிலீஜியனா இருக்கு, ஒரு சென்டிமெண்டா இருக்கு, ஒரு மக்களோட நம்பிக்கையா இருக்கு. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். அதுல வந்து நம்ம போயிட்டு இந்த சொரிஞ்சு விளையாடுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அது இந்த மீடியாஸ் வந்து இஷ்டமேனிக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கலாச்சாரம் இது என்னன்னா, அது ஒரு கிரிஞ்சான விஷயமா மாத்தி விட்டுறது. அவர் பொண்ணு பார்க்க வர்றதுங்கிறது ஒரு
நம்ம தமிழ் கலாச்சாரத்துல தாங்க அந்த அந்த ஒரு கட்டமைப்பு இருக்கு. பொண்ணு பார்க்க வருது, மாப்பிள்ளை பார்க்க வருதுன்னு தான். இது வேற கல்ச்சர்ல கிடையாது. அவங்க எல்லாம் ஒன்னா கெட் டுகெதர் மாதிரி போயிருவாங்க. நீங்க வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பொதுவான இடத்துக்கு கூட அவங்க வந்துருவாங்க, அவங்க வீட்டுக்கு போய் பாக்குறதுன்னு. நம்ம இதுல அந்த கல்ச்சர் என்னன்னா, போய் பொண்ணை போய் பார்க்கணும், அந்த பொண்ணை வந்து பார்த்துட்டு அவங்க எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் வருவாங்க. அது இந்த மாதிரியான ப்ரொசீஜர். அதே போல கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை அழைப்புன்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இதுல இருக்கும். இது எல்லாத்தையுமே மார்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் மார்க்கிங் ஃபார்மாலிட்டிஸ் ஆயிரும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபார்மாலிட்டிஸ் எதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்பனா அந்த பண்பாட்டு தொடர்ச்சி இருக்குல்ல, அது விட்டு போயிடும். இதுதான் உண்மை. இப்ப நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா படங்கள்ல குலவ சத்தம் கேட்கும். அப்படி உள்ளவங்க இன்னைக்கு ஏன் அது யாருமே பண்றது இல்ல? கடைசியா இந்த படத்துல, கோவா படத்துல பழைய படத்தை ரெப்ளிகேட் பண்றதுக்காக அது மாதிரிலாம் பார்த்து ஞாபகம். ஏன் இப்ப குலவ சத்தம் புரியுதா? ஏன்னா நடுவுல ஒரு 10 வருஷத்துக்கோ இல்ல 20 வருஷத்துக்கோ அந்த குலவ சத்தத்தை காமெடியா மாத்திட்டீங்க. விவேக்லாம் நிறைய பண்ணிட்டாரு. குலவ சத்தம் என்பது ஒரு இந்த மண்ணின் ஓசை, இந்த மண்ணின் சத்தம். நான் எதர்ச்சியா நான் பாக்குறேன், காசால இருந்து ரெஃப்யூஜிஸை வந்து வேற ஒரு நாட்டுக்கு வந்து பாலஸ்தீன மக்கள் வர வைக்கிறாங்க. பாலஸ்தீன மக்கள் அங்க ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி அந்த வேற ஒரு, அதாவது காசால இருந்து தப்பிக்கிறவங்க ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி வேற ஒரு இடத்துக்கு வேற ஒரு நாட்டுக்கு வராங்க, அவங்கள வரவேற்கிறாங்க. அங்க இருக்க பாலஸ்தீன மக்கள் என்ன சத்தம் கேட்டுச்சு? குலவ சத்தம். அவங்களோட அந்த குலவ சத்தத்தை அவங்க சந்தோஷமா இருக்கும்போது நல்லா டெவலப்டா இருக்காங்க, அவங்க இன்னும் அதை பயன்படுத்துறாங்க. ஆனா தமிழர்களோட குலவ சத்தம் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி இன்னும் சொல்றேன் பாருங்க, கோயில் திருவிழாலே அது காணும். முன்னாடி கோயில் திருவிழா, மாரியம்மன் பண்டிகை, மாரியம்மன் திருவிழால எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா குலவ சத்தம் போடுவாங்கங்க சாமி கும்பிடும்போது. பண்ண தெரிஞ்ச பெண்களே இல்லையோ குறைஞ்சிட்டாங்க. ஆமாங்க, பண்றவங்க எல்லாத்தையும் கேவலப்படுத்தி அதை நெகட்டிவ் ஆக்கி இதை இது யாராவது கத்துக்குவாங்களா? அவங்க பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்து இதை போய் யார் பேசுறது பண்றது? இன்னைக்கெல்லாம் பண்றதுக்கு ஆளு ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், தமிழ் பெண்கள் அதெல்லாம் விட்டுறாதீங்க. அது நீங்க தான் அடுத்த தலைமுறை கொண்டு போகணும். குலவ சத்தங்கிறது வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னலா வர ஒரு விஷயம். இந்த குலவ சத்தம் உலகம் முழுக்க நம்மளுடைய இரத்த சொந்தங்களாக யாரார்கள் இருக்கிறாங்கிறத போய் இணைக்கும். பாலஸ்தீன் மக்கள்கிட்ட குலவ சத்தம் இருக்கு, அரேபிய மக்கள்கிட்ட குலவ சத்தம் இருக்கு, நம்ம கிட்ட இருக்கு. அப்படின்னா நமக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குங்கிறத அந்த குலவ சத்தம் அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கு. பாலஸ்தீன் குழந்தைகள் வந்து காசா குழந்தைகள் அங்க அப்பா அம்மாவை எப்படி கூப்பிடுறாங்கன்னு கேளுங்க. நம்ம வீட்டு குழந்தை நம்ம அப்பா அம்மான்னு கூப்பிடுற மாதிரியே கூப்பிடுதுங்க. அப்பான்னு அப்படியே கூப்பிடுதுங்க. அப்ப அந்த நம்ம ஏதோ ஒரு தொடர்பு அவங்களோட நமக்கு இருக்குங்கிறத அது உறுதிப்படுத்துது. ஆபானா ஃபாதர். அதுதாங்க அவங்க அந்த ஆபா நீங்க சொல்றீங்களா, அந்த ஆபான்னு அவங்க கூப்பிடுறதுல அப்பா அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. அங்க அந்த குழந்தைங்க பேசுறதை கேளுங்க. கதறும் போது அப்பான்னு நம்ம வீட்டு குழந்தைங்க அழுகிற மாதிரியே தான் அழுகுதுங்க. எனக்கெல்லாம் நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த காசா நீங்க ஷேர் பண்ணிட்டே நான் எத்தனை மணிக்கு நீங்க ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், இன்ஸ்டாகிராம்ல எனக்கு நைட்டு விடிய தூக்கம் வர மாட்டேங்குது. எனக்கு எப்ப பார்த்தாலும் நைட்டு தான் அது வருது. நம்ம லைட்டா இந்த ஸ்கிரீனை ரோல் பண்ணோம்னா ஃபுல்லா அதுலயே இருக்கீங்க பாரு, ஃபுல்லா அதுதான் ஷேர் பண்ணிட்டே இருக்கீங்க ஃபுல்லா. அது எப்பவுமே கண்ணு முன்னாடி மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலைங்க. இப்ப ஈழத்துல இனப்படுகொலை ஆகும்போது நமக்கு விவரம் தெரியலன்னு சொல்லலாம். 2009 நான்லாம் இப்ப சின்ன பையன். ஆனா இப்ப நமக்கு எல்லாம் தெரியுது, உலக அரசியல் பேசுறோம், எல்லாம் பேசுறோம். கண்ணு முன்னாடி ஒரு இனப்படுகொலை நடந்துகிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியுது. குழந்தைங்க சாக அடிக்கப்படுது, அங்க பெரிய துயரம் நடந்துகிட்டு இருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படியே என்ன பண்ண முடியும்? சரியாயிரும், மாறிடும். என்ன இந்தியன் கவர்மெண்ட் ஒண்ணும் கண்டுக்க மாட்டேங்குது. அமெரிக்கா சேர்ந்துட்டு போய் கொலை பண்ணிக்கிட்டு அலையுது. ஒரு ஜெனோசைட இவ்வளோ அறிவாளிகள், இவ்வளோ மனிதர்கள், இவ்வளோ உயிர்நேயவாதிகள், இவ்வளோ பேர் உலகத்துல இருந்தோம். அந்த இனப்படுகொலையை நம்மால் தடுக்க முடியவில்லை. நாம் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அங்க ஒரு குழந்தை செத்து கொண்டு இருக்கிறது. குழந்தை தான் சாகுது. கை குழந்தைய சாகுற வீடியோவை நான் பார்த்துட்டு எனக்கு தூக்கம் வரும்? எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது. உண்மையை சொன்னா எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது. அதெல்லாம் பார்க்கவே முடியல, ரொம்ப ஹார்ட். நான் அது எதுக்கு நான் பரப்புறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு பாருங்கடா. ஒருவேளை நம்ம இந்த மனித சிந்தனைக்கு ஏதோ ஒரு ஆற்றல் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஆற்றல் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளோட வருத்தம்னாச்சும் அவங்கள போய் காக்குமான்னு எனக்கு தெரியல. வேற எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா குழந்தைங்க சாகிறத நம்மளால பார்த்துட்டு ஜீரணிச்சிட்டு இருக்க முடியல. எனக்கு என்ன மாதிரி எத்தனையோ பேர் வருத்தப்படுறீங்க. நான் ஒரு ஐடியாவும் இருக்கு. ஜல்லிக்கட்டுக்கு மக்கள் கூடியது போல உலக மனிதர்களுக்கு நலனுக்காக, காசாவில் வாழக்கூடிய மக்கள் நலனுக்காக நாம ஒன்று கூடணும். அதுக்கான தேவை இருக்கு. முடியுதான்னு பாக்குறேன். நான் ஏதாவது அனுமதி கிடைக்குமான்னு நான் பார்த்து அதுக்கான முயற்சிகளை நான் எடுக்க முடியுதான்னு பாக்குறேன்.
ஆனா இது வந்து என்னன்னே எனக்கு புரியல. அவ்வளோ கேவலமான ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ நீங்க அவங்களுக்கு தெரியும் நான் எந்த நேரத்துல எந்த டைம்ல நான் அதை ஷேர் பண்ணிட்டு இருக்கேங்கிறது பார்த்துருப்பீங்க. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளோட ட்ரெடிஷ்னலா இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, இந்த குலதெய்வ வழிபாடா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவா ஒரு மாதிரி ஒரு அதை வந்து நம்ம பெருசா எடுத்துட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாத ஒரு இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டுறாங்க. அப்ப அதை எடுத்து பேசணும்னா, அதை எடுத்து செஞ்சோம்னா நம்ம கிரிஞ்சா மாறிடுறோம். அது வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ஒரு பொழப்பா, நம்மளோட மரபை நம்ம காப்பாத்துறதுக்கே இவங்களுக்கு அந்த சிந்தனையே இல்லாம ஆக்கி இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் இழந்து நிக்கிறோம். அடையாளம் இல்லாம நிக்கிறோங்க. இன்னைக்கு நமக்கு அடையாளம் இல்ல. இருக்கிற சில இந்த உறவு முறை இந்த மாதிரி விஷயத்தையும் நீ வந்து இது பண்ற. அக்காங்கிறது எவ்வளவு ஒரு புனிதமான ஒரு வார்த்தை. அக்காங்கிற பேர்ல இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? அக்காங்கிற பேரையே கேவலப்படுத்திட்டு இருக்கியா நீ? நாளை பின்ன என்ன ஆகும்? அக்கான்னு கூப்பிடுற மரபு காணாம போயிருமா போயிடாது. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழ் குழந்தைகள் அவங்களுக்கு முன்ன பிறந்த குழந்தை பெண் பிள்ளைகளை வந்து அக்கான்னு தான் கூப்பிட்டு இருக்காங்க வீட்டுல. ஏன்னா இவன் இப்படி பண்ண அது மாறிடும், குறைஞ்சிரும், பேச மாட்டானுங்க, அக்கான்னு கூப்பிட மாட்டானுங்க. ஏன்னா அக்கான்னு கூப்பிடும்போது தப்பான ஒரு மீனிங்ல பதிஞ்சிரும் மைண்டு. தப்பு பண்ற இது வந்து நம்ம சமூகத்திற்கு ஒரு பெரிய கேடு. இப்ப கூமாப்பட்டி தங்கப்பாண்டி அவர்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம சம்பாதிக்கிறோம், நமக்கு இதுல காசு கொடுக்குறானுங்க, அதனால அவங்க சொல்றதெல்லாம் செய்யறோம் அப்படிங்கறது கடந்து ஒரு வருஷத்துல உறிஞ்சிட்டு விட்டுருவானுங்களா பாரி. நான் இன்னைக்கு சொல்றேன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி டாப்ல இருந்த நபர்கள் இன்னைக்கு என்னவா இருக்காங்க? அசிங்கமான கடிதத்தை படிச்சு ஒருத்தர் என்ன இருப்ப அவ்வளவுதான். அது பயன்படுத்திட்டு கசக்கி தூக்கி போட்டுருவாங்க. அவங்கள தூக்கிட்டு அவங்க சுமக்கணும்னு இல்ல. அப்படி தூக்கி வயசாகிற வரைக்கும் தூக்கி சுமக்கிறவங்களாம் அவங்கள மாதிரி ஆட்களா இருக்க மாட்டாங்க. அவங்களாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்க கிளவி ஆகிற வரைக்கும் அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஆனா அதுக்கெல்லாம் நீங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல ஒரு ப்ரிவிலேஜோட பிறந்திருக்கணும். அப்படி ப்ரிவிலேஜோட நீங்க பிறந்துட்டீங்கன்னு வைங்களேன், ஐடி கம்பெனில வேலை செஞ்சுட்டு பைத்தியக்காரன்னு சொல்லலாம். புரியுதா? ஐடி கம்பெனில வேலை செஞ்சுட்டு பைத்தியக்காரன்னு சொல்லலாம். பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு 2 பேரை கொல்லலாம், 12 பேரை அடிச்சு தூக்கலாம். தூக்கிட்டு போலீஸுக்கிட்ட 5 லட்சம் நான் கொடுக்குறேன்னு சொல்லலாம். அவன் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணாம விடலாம். நீதிமன்றத்துல போய் செத்த குடும்பத்துல இருக்கவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து நீதிமன்றம் விசாரிச்சு பைத்தியக்காரன் நாங்க முடிவு பண்றோம் ரிமாண்ட் பண்ணுன்னு சொல்ற வரைக்கும் வெளியில சுத்தலாம். ப்ரிவிலேஜ்டு சொசைட்டில பிறக்கணும் நீங்க. அப்புறம் மந்திரம் சொல்லணும், கிறுக்கே மாதிரி ரோட்ல உட்காந்துக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்ட உடனே இதுல என்ன மாதிரி மனுஷன் நினைச்சிருப்பான் அவன் சக மனிதர்களை. ஏன்டா உனக்கு வந்து சாகணும் இருந்தா நீ எங்கேயாவது போய் விழுந்து சாவுடா. இவனுக்கு சாகணும் போல இருந்துச்சான், இவனுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சான், ரோட்ல பயணம் பண்ணிட்டு இருக்கவங்க மேல எல்லாம் வண்டி விட்டு ஏத்திட்டு போயிருக்காங்க. மனக்கோளாறு. மனக்கோளாறுனா சைக்கோ. மனக்கோளாறு, பணக்கோளாறு, இனக்கோளாறு, வாட் எவர், சாரி, திமிரு. அதெல்லாம் அங்க பொதுமக்கள் வந்து நம்ம மேல ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணாம விட்டாங்க, அடிச்சதோட விட்டுட்டாங்க. அவனையெல்லாம் அங்கேயே அடிச்சு காலி பண்ணி விட்டுருக்கணும். எவ்வளவு ஒரு கேவலமான ஜந்து அவன்லாம். ஏன்னா உனக்கு கோவம், உனக்கு பிரச்சனைனா ரோட்ல பைக்ல போயிட்டு இருக்கான், என்னடா உனக்கு பண்ணா? 2 பேரும் செத்துட்டாங்கங்க அவன் அடிச்சு தூக்குனதுல. ஜீப் கார்ல வந்துட்டு அவன் அடிச்சு தூக்கிட்டு போயிருக்கான். எந்த ஒரு இது இல்லாம அவனுக்கு மனநல கோளாறு பிடிச்சவன்னு சொல்லிட்டு அவனை கைது பண்ணாம விட்டுருக்காங்க 2 நாளைக்கு. இதே தமிழ் சமூகமா இருந்தா, சமூகத்துக்கான ஆளா இருந்தா கூட குண்டாசுல போட்டு தூக்குறது. இப்ப என் மேல குண்டாசு விழுந்துச்சா? இப்ப வரைக்கும் விழுகாது. இப்ப கையெழுத்து போட முடியாது கமிஷனர்னால, இப்ப கையெழுத்து வராது இவன் மேல குண்டாசு போடுறதுக்கு. ஏன்? இந்த சமூகத்தில் பிறந்தால் குண்டாசா இருக்க போட மாட்டாங்க. அவங்க மேல எல்லாம் போடணும்ல. கொலை பண்ணிருக்கான் வித் கான்சியஸ்ல போயிட்டு அவன் மேல எல்லாம் குண்டாசு இருக்காது. தமிழ் இதுக்காக ஏர்போர்ட் முடிச்சு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாரு, அவர் மேல குண்டாசு தூக்கி போட்டு மாசக்கணக்கில் உள்ள உட்காரு. இவன் எல்லாம் மாசக்கணக்கில் உள்ள இருப்பான், இருக்க மாட்டான். மன அதுக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வெளியில பெயில் கொடுத்துருவாங்க. என்ன நடந்துட்டு இருக்கீங்க? ஸோ நீங்க வந்து தொடர்ந்து ஒரு வெளிச்சத்துல இருக்கணும்னா கூட உங்ககிட்ட டேலண்டே இல்லைன்னா, உங்க ஜோக்க கேட்டு சிரிக்கிறதுக்கு கூட ஆள் இருக்கணும், ஒரு ப்ரிவிலேஜ்ல இருக்கணும். உங்களெல்லாம் ஒரு வருஷத்துல உறிஞ்சிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் நடக்கும். நீங்க வேணா பார்க்க தான் போறீங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க, காணாமே போயிட்டாங்க. காணும் அவங்களுக்கு எந்த ஒரு ஷோவும் இல்லை. இப்ப இவங்கெல்லாம் ஏதோ 1-2 எங்கேயாவது கூப்பிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர்லாம் காணாம போய் ஒன்னும் வாழ்க்கையை இழந்தவன் தொலைச்சவன்லாம் நிறைய பேர் இருக்கான். அவங்க பேரெல்லாம் எனக்கு மறந்துடுவாங்க, உண்மையிலே மறந்துடுவாங்க. மக்கள் கடந்து போயிடுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போயிடாதீங்க. ஒரு நல்ல விஷயத்த செஞ்சிருக்கீங்க, ஆண்டவனா பார்த்தா உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்கான். ஏதோ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க, ஏதாவது 4 இடத்துக்கு போயிட்டு இதே இப்போ நீங்க எப்படி கூமாப்பட்டி வாழ வச்சு அது மாதிரி விளாக் பண்ணிட்டு இது பண்ணுங்க. இப்போ அவங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்களே, யூடியூப் சேனல் நீ ஆரம்பிக்க கூடாது, அப்படியே ஆரம்பிச்சாலும் அது எங்க கண்ட்ரோல்ல இருக்கும்னு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்களே.
எல்லாம் உங்களை லாக் பண்ணி காலி பண்றதுக்கு தான். அதாவது உங்களோட புகழ் சிதறிடவே கூடாது, அப்படியே புகழ் அப்படியே வலிச்சு எடுத்து கடைசியில அந்த புகழ் ஃபுல்லா காலி ஆகிற வரைக்கும் உங்களுக்கு கெட்ட பேர் உருவாக்கி விட்டுருவானுங்க ஃபுல்லா. இதுல எனக்கு ஒரு டவுட் பாரு, இப்போ அவங்க ஊர்ல வந்து எங்க ஊரே ஃபேமஸ் ஆக்கணும் ஹீரோடா அப்படின்னு இருப்பார்ல, இப்போ வந்து இந்த பெண்கள் கூட வந்து இஞ்சி ஈடு பால் அந்த பாட்டுலாம் பண்றாருல, இப்போ அந்த ஊருக்குள்ள அவர் மேல பேச்சு இமேஜ் எல்லாம் வந்து கொஞ்சமா குறையும், கொஞ்சமா குறையும். அப்படியே கொஞ்சமா என்ன இந்த தம்பி ஏன்னா அது நல்லா இருந்தா இங்க இருந்த வரைக்கும் நல்லா இருந்தா, இப்ப அவனுக்கு எப்படி போய் சரி நாளை பின்ன அவங்களதான் கல்யாணம் பண்ண போறீங்களா? இல்ல கல்யாணம் தான் பண்ண போறீங்களா தெரியல. இப்போ யோசிச்சுக்கோங்க, நம்ம சொல்லிட்டோம், யோசிச்சுக்கோங்க. நாளை பின்ன உங்களுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு உங்க வீட்டுல அங்க அப்பா அம்மா அலைவாங்க, அப்ப புரியும் இங்க ஆடுனதுலாம். ஆனானப்பட்ட சிவகுமாருக்கே பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை. அதாவது நம்ம நடிகர் சிவகுமாருக்கு அவர் ஒழுக்கத்துக்கு பேர் போனவர். பாத்துக்கோங்க, அவர் அந்த டைம்ல ஒரு டாப் ஆக்டர், அவரு அப்படிதான் பாப்பாங்க. நீங்க அப்படி இல்ல. ஆனா நீங்க அவர் இத்தனைக்கும் அவருக்கு கெட்ட பேர்லாம் சினிமால எந்த ஒரு கிசுகிசுவும் அவருக்கு இல்லை. ஆனா நீங்க கிசுகிசுவையே நீங்க வந்து கண்டென்ட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப கெட்ட பேர் ஆயிரும், பேர் கெட்டு போயிடும், ஊர்ல பேர் கெட்டு போயிடும். தயவு செஞ்சு உங்க பேரும் கெட்டுக்காம உங்க ஊர் பேரும் கெட்டுக்காம இப்போ ஒரு லெவல்ல பண்ணிட்டு இருக்கீங்களே அதை குறைச்சிட்டு கொஞ்சம் நல்லபடியா பண்ணுங்க. கான்ட்ராக்ட் முடிஞ்சோன்னா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடுங்க. ஆமா, தப்பிச்சு ஓடிட்டு ஒரு நல்ல விதமா நான் சொல்லுவேன், உங்களுக்கு இப்போ ஒரு முகம் ஒரு இது வந்துருச்சுல, அதை வச்சு ஒரு நிரந்தரமா உங்களால என்ன பண்ண முடியுமோ அதில் உங்க பேரும் கெட்டுக்காம உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கிட்டு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருங்க. இவங்களை நம்பி நாசமா போயிடாதீங்க. இதுதான் நான் சொல்றேன். இவங்களை நம்பினா இழுத்து நட்டாத்துல விட்டு ஓடிட்டே இருப்பாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. இதை நம்ம சொல்றோம். ஓகே, ரெண்டு பட்டியை பத்தியும் வந்து பேசியாச்சு. ரெண்டுமே வந்து சமூகத்துல பேச வேண்டிய விஷயங்கள். மக்கள் வந்து இவ்வளவு நாள் அதெல்லாம் பார்த்து யோசிக்காம இருந்தாங்கன்னா அவங்களோட சிந்தனைகளை தூண்டி விட்டுருக்கீங்க. மிக்க நன்றி பாரு. நன்றி.